விவசாயத்துறை அமைச்சர் MRK வெங்கையன் மைந்தன், இதெல்லாம் என்ன சொல்றது? அவரை பத்தி ரொம்ப பேசவும் முடியல, திட்டவும் முடியல. எவ்வளவு செய்யலாம்? விவசாயத்தை தனியா பட்ஜெட் போட்டா போதுமா? பட்ஜெட்ல இருக்கணும் இல்ல, இதெல்லாம் பட்ஜெட்ல இதெல்லாம் போடணும் இல்ல. எவ்வளவு வாக்குறுதி அந்த புத்தகத்தை நீங்க படிங்க, எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நிச்சயமாக இதையெல்லாம் இது எங்களுடைய கடமையா நான் பார்க்கிறேன். இது இந்த முந்திரியையும் பலாவையும் மேம்படுத்துவது, விவசாயத்தை மேம்படுத்துவது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நிச்சயமா உங்களுடன் நான் உறுதுணையாக நான் இருக்கின்றேன். இந்த தம்பி புதுசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒன்று அந்த பழத்துல முந்திரி பழத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சாதாரணமா பதப்படுத்த முடியாது. தொண்டெல்லாம் கரணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதில் அதை பதப்படுத்தி அதை ஃபில்டர் பண்ணி அது ஷெல்ஃப் லைஃப்னா சும்மா வச்சுக்கிட்டா ஒரு நாள்ல கெட்டு போயிடும். 6 மாசம் அது சொல்றாருல்ல, அந்த கலப்பம் எதுவும் கிடையாது, ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது, அது சர்க்கரை எதுவும் கிடையாது, இப்படிலாம் சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தணும், இதெல்லாம் பயன்படுத்தணும். இப்ப தென்னை மரத்தில் நீரான்னு ஒண்ணு, தென்னை விவசாயிகள் நீரா, அந்த நீரால அதை அதுல சுண்ணாம்பு போட்டாதான் அது வேற இதுவா மாறும், கல்லா மாறும். அந்த சுண்ணாம்பு போடாம அதான் அது ஆனா அது சில்லுன்னு வச்சிருக்கணும், குளிர் இருந்த இதுல வச்சுக்கிட்டா அப்படியே அதுல இரும்பு சக்தி எல்லாம் இருக்குது. அதுல அதே போன்று இதுல வைட்டமின் சி சொல்றாருல்ல, கமலாபழத்தோட சாத்துக்குடியோட 5 மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது அதுல. அதனால இதெல்லாம் பண்ணணும். கோவாவில் பார்த்தா இது வேற விதம் பயன்படுத்துவாங்க, மதுபானத்துக்கு பயன்படுத்துவாங்க. அங்க கோவாவில் ஃபெனின்னு ஒன்று இருக்குது, சாராயம், அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால இங்க நமக்கு 95% இந்த முந்திரி பழத்தை கீழே தான் கொட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அது மதிப்பு தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும் சொல்ற மாதிரி, அது ஒரே நாள் தான் குளிர்பதன கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சு விவசாயிட்ட போய் வாங்கி 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 சந்தோஷமா கொடுத்துட்டு போவாங்க. தூக்கி போடுறது தான் சந்தோஷமா கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கு ஒரு காசு கொடுத்தோன்னா அது இன்னும் அதுவாறு பெரிய ஒரு தொழிலா வரலாம். எவ்வளவு இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது, வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு. இதையெல்லாம் மேம்படுத்துவது, இந்த விவசாயத்தை மேம்படுத்துவது, விவசாயிகளை மேம்படுத்து. ஆனா அதெல்லாம் விட்டுட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் 500 1000 கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் உங்களெல்லாம் அப்படியே கண்டுக்காம விவசாயிகள் கண்டுக்காம இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரே காரணத்துக்காக தான் கண்டுக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயமாக இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். தைரியமாக இருங்கள், நாங்க இருக்கிறோம், உங்க கூட இருக்கிறோம், உறுதுணையா இருக்கிறோம். இந்த பலாவுக்கு இந்த சொசைட்டியில கூட்டுறவு இதுல கடன் கொடுக்கல, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அதெல்லாம் நாங்க பண்றோம். இவங்களை கேட்டா ஒன்னும் ஆக போறது கிடையாது. இது மட்டும் இல்ல, முந்திரிக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வரணும், MSPன்னு வரணும். இல்ல நெல்லுக்கு இருக்குது, கரும்புக்கு இருக்குது, பருத்தி எல்லாம் இருக்குது. ஆனா முந்திரிக்கு இல்ல. அதுக்கு கொண்டு வரணும்னு பார்லிமெண்ட் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இது நிச்சயமா இது வரணும். அதே போன்ற பலா இருக்குல்ல, வாராந்திரம் ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். வாராந்திரம், ஏன்னா அது ஒரு வாரம் இந்த வாரத்துல சரி ஒரு மாதிரி ஒரு மதிப்பு. ஏன்னா இப்ப சீசன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா பலா 10 ரூபா எடுத்துட்டு போயிட்டாங்க. 10 ரூபாய் என்ன ஆகுது? இங்க இருந்து எடுத்துட்டு போறத கட்டுப்படி கூட இருக்காது. 10 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 150 ரூபாய் போவோம் ஒரு பழம். இப்போ ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இங்க கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 4000 ஏக்கர் பலா விவசாயம், 4000 ஏக்கர். இதெல்லாம் நிச்சயமாக இதற்கு நல்ல ஒரு விடிவு வரும். நானா இன்னொரு 6 மாசத்துல ஆட்சி மாற்றம் நடக்கணும். ஆட்சி மாற்றம் நடந்தாதான் இதெல்லாம் நடக்கும். தப்பி தவறி மறுபடியும் இவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க எல்லாமே வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு வேற என்ன தொழில் பண்றது? உங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். நம்ம வீட்டுல உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயமே அழிச்சு முடிஞ்சு போயிடுச்சு. அதுதான் ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி NLC பாதி விவசாயத்தையும் தண்ணியும் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டானுங்க. உங்களுக்கு விலை இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னும் கூலியா இன்னும் மோசமா இருக்கும். இன்னைக்கு விவசாய நிலம் வச்சிருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன அடுத்தது கூலியா வந்துட்டாங்க. இன்னும் தொடர்ந்து இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா அந்த கூலியும் அதுவும் மோசமா இருக்கு. அதுவும் ஏமாத்திக்கிட்டு எல்லாத்தையும் உருகி விட்டுடுவாங்க உங்களை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும்.